ஹாய் காய்ஸ், நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இதில் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு இருக்க கடுப்பான வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கி என்னால் எழுந்தோடனே வீடியோ எடுக்க முடியல. வாங்க போகலாம். நான் கேபை பிடிக்கிறதுக்கு கடன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் என் வீட்டிலேருந்து 10 minutes நடக்கணும். கூட 2 பேர் இருக்காங்க. போய் படிச்சுட்டு அதை நான் போய் அட்டென்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ தான் சாப்பிட வந்திருக்கேன். ஸோ பாய் கைஸ், நான் உள்ளே போகிறேன். ஸோ என்னோடய கேஃப்டேரியா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் உங்கள் எல்லாரையுமே நாளைக்கு மீட் பண்ணுறேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் நான் முடிக்கணும். ஸோ ஃபைனலி ஐ ஹவ் ரீச்ட். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது. நான் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்னடா இவ ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி என்னால் எழுந்தோடனே வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டே வந்துட்டேன். லிப் பாம் மட்டும்தான் போடணும். லிப் பாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கடகன்னு கேப் நோக்கி ஓடணும். இப்போ அதுக்கப்புறமா நான் கேபை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ், இப்போ நான் ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம கடகன்னு நம்ம பேக் எடுத்துகிட்டு கேபை நோக்கி ஓடுறது தான் நம்ம வேலை. ஸோ வாங்க கடகன்னு கேபை போய் நம்ம பிடிச்சி ஒரு பிளேஸை பிடிச்சி வர உட்காரணும். வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ நான் கேபை பிடிக்கிறதுக்கு கடன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு இருக்க கடுப்பான வேலை என்ன தெரியுமா? நான் என் வீட்டிலேருந்து 10 minutes நடக்கணும். அப்போ தான் சாப்பிட்ருப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கும். எனக்கு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின்ட் அவுட் ஆகிடும். திருப்பி பசி எடுக்கும் எனக்கு சீக்கிரமாகவே. ஸோ நான் குடுன்னு கேபை ஏறி என் பிளேஸை பிடிச்சி நிம்மதியாக உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் கேபில் இப்படி தான் டெய்லி வைப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஐ ஃபைனலி ரீச்ட் மை ஆஃபீஸ். ஸோ எனக்கு பசி எடுத்துருச்சு. ஸோ நான் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கிடக்கன்னு ஷிஃப்ட்டுக்கு ஓடிட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் இப்போ தான் என்னோடய பிரேக்குக்காக வந்திருக்கேன். இப்போ நான் என் லஞ்ச் எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு மாக் கால் இருக்குது. ஸோ அதுக்காக நான் போய் படிச்சுட்டு அதை நான் போய் அட்டென்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புறது தான் இப்போதைக்கு நம்மளோட வேலை. ஓகே, என் கூட 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இந்த சைடு, ஒருத்தர் இந்த சைடு. அவங்க 2 பேருமே ஃபேஸ் காமிக்க மாட்டுறாங்க. ஸோ என்னோடய கேஃப்டேரியா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெருசு, ரொம்பவே நல்லாவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும் சாப்பிடவும். என் ரைசிங் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சாப்பாடை வாங்க போயிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ உள்ளே போகிறேன். ஸோ சி மை ஃப்ரெண்ட். ஸோ பாய் கைஸ், நான் உள்ளே போகிறேன். ஹாய் கைஸ், நான் என் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் என் கேபை நோக்கி போயிட்டுருக்கேன். என் கேபை நான் இப்போ தேடணும். வாங்க நம்ம கேபை தேடி கிடக்கணும் உட்காருவோம். கைஸ், நான் கேப் ஏறிட்டேன். அண்ணா கேப் எடுத்துட்டாங்க. இப்போ போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. கேபை விட்டு இறங்கி இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் நான் முடிக்கணும். என்னால் முடிஞ்சால் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். க்ளோஸில் இருக்குது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி மேலே போக போகிறேன். ஆக்சுவலாக நான் மேலே வந்துட்டு எங்கள் அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா கதவை திறக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபீல் சோட்டையா செம்ம தூக்கம் வருது, பட் ஒர்க் இருக்குது. ஓ கைஸ், நான் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் என் ஃபேஸ்டர்லேருந்து என்ன பார்க்குறீங்க, இப்போ தெரியுதா? ஸோ நான் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம தூங்கணும் கொஞ்ச நேரம். ஆக்சுவலாக கைஸ், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தால் எவ்வளோ வேலை பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது. ஸோ போயிட்டு வந்தால் நம்மளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அதை கழுவ போடணும். நான் கழுவ மாட்டேன், என் அம்மா தான் கழுவுவாங்க. பட் ஸ்டில் சொல்கிறேன், இதுக்கப்புறம் எங்கள் அம்மா துவைச்ச எல்லா துணியும் இப்போ மடித்து உள்ளே வைக்கணும். அதுதான் என்னோடய பெரிய டாஸ்க்கே. ஸோ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவ போட்டு வந்துடுவோம். ஓகே காய்ஸ், பாய். நான் உங்கள் எல்லாரையுமே நாளைக்கு மீட் பண்ணுறேன்.